guys, welcome to question of the day series. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஆர்கானிக் கன்வர்ஷன். இந்த question of the day series நம்ம ஆர்கானிக் கன்வர்ஷன் சீரிஸ் மாத்திட்டோம். கரெக்ட் ரைட்? லாஸ்ட் 2-3 வீடியோஸ்ல நம்ம ஆர்கானிக் கன்வர்ஷன்ஸா பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி Xylem ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ கோர்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா 4,275 and then study material plus tab na 19,574. So the next one, this is an LMRP program. So நீங்க already portions எல்லாம் complete பண்ணிட்டீங்க. உங்களுக்கு doubt clarification தான் நீங்க expect பண்றீங்க அப்படின்னா you can go for 10,000 plus GST. This is an offline program and offline crash course which is going to start from March 27th. அதோட course fee பார்த்தீங்கன்னா it is 10,000 plus GST. Okay, so இப்போ நம்ம questionக்கு வரலாமா? Yes, let's start our question. First one, we have to find the X and Y. So very simple, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். CH3 C double bond O CH2 CH2 COO C2H5. இங்கே நம்ம 1 mole of CH3 MgBr ஆட் பண்ணிருக்கும் போது இது போய் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் பண்ணும் இந்த கார்பன்ல. ஓகே, ஸோ எப்படி நடக்குதுன்னு பார்த்துடலாமா? Usually oxygen is more electronegative ன்னு தெரியும். That will take the pi bond. Correct, right? அப்போ oxygen என்ன ஆயிடும்? எலக்ட்ரானை எடுத்ததுக்கு அப்புறம் மைனஸா மாறிடும். so that இந்த கார்பன் பாசிட்டிவா இருக்கும். so next reactant யார் இருக்கா நம்ம கிட்ட? we have CH3 MgBr. so நம்மளுக்கு எப்பயுமே தெரியும் இதுல பாண்ட் இப்படி பிரேக் ஆயிட்டு Mg is positive, CH3 is negative. அப்ப CH3 negative யார் கூட கனெக்ட் ஆகும்? இந்த கார்பன் கூட. Mg யார் கூட கனெக்ட் ஆகும்? இந்த O கூட. சோ அப்ப ஸ்ட்ரக்சர் எழுதுங்க. you will get CH3 CO கூட MgBr. ஓகே, பிகாஸ் O கூட கனெக்ட் ஆகிறது பாசிட்டிவ் ஆன MgBr. அப்ப இந்த C கூட யாரு கனெக்ட் ஆறாங்க? இட் இஸ் CH3. நெக்ஸ்ட் யாரு பேலன்ஸ் இருக்கு? CH2 CH2 C double bond O C2 COO C2H5. கரெக்ட், ரைட்? அந்த C double bond O குரூப்புக்கு மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணா போதும் guys. ஓகே, இங்க கீட்டோன் குரூப் மட்டும் தான் நம்மளுக்கு ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. சோ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றேன்? I am adding an hydrolysis H3O+. அப்ப என்ன நடக்கும்? so water will break into H plus and OH minus ion and then bond இங்க break ஆகி oxygenல negative charge, Mgல positive charge. so OH போய் Mg கூடயும் hydrogen போய் oxygen கூடயும் connect ஆயிடும். Correct, right? so we will get a product CH3 C CH3 OH and then CH2 CH2 COO C2H5. அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட் எக்ஸையும் கால்குலேட் பண்ணியாச்சு, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ஒய்யையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன் guys. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கன்வர்ஷன். இதை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன் ஷார்ட் சீரீஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். PCl5 இருக்கு அப்படின்னா இட் இஸ் அ chlorinating agent. PCl3 PCl5 SOCl2. ஃபர்ஸ்ட் பென்சாயிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் எழுதிடலாம். வாட் இஸ் அ பென்சாயிக் ஆசிட்? C6H5 C double bond OH. கரெக்ட், ரைட்? ஸோ இதை நீங்க PCl5 கூட ரியாக்ட் பண்ணும்போது இங்க இருக்கிற OH மைனஸ்க்கு பதிலா யூ ஆர் கெட்டிங் an C6H5 C double bond Cl because PCl5 is a chlorinating agent and the OH minus க்கு பதிலா Cl minus introduce ஆகுது. அடுத்து நான் என்ன பண்றேன்? so I got a compound A and the compound A கூட I am treating this with a benzene anhydrous AlCl3. okay, so next page move on ஆயிக்கலாமா? anhydrous AlCl3. it is very simple reaction. so ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. benzene anhydrous ClCl3 எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எதுக்கு போகணும்? ஃப்ரிடல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன். கரெக்ட், ரைட்? ஸோ ஃப்ரிடல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன்ல எஸ் ஃப்ரிடல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாமா? இப்போ இவங்களை அகைன் நம்ம ஸ்பிளிட் பண்ணிடலாம் வச்சுட்டு. ஸோ இப்போ பென்சீன் நான் எடுக்கிறேன். ஸோ பென்சீன்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற சிஎலும் ரெண்டும் சேர்ந்து எனக்கு HCl வெளியில போயிடும். கரெக்ட், ரைட்? ஸோ இங்க இருக்கிற பென்சீனை தூக்கியாச்சு. அப்போ ப்ராடக்ட் எழுதுங்க. you will get a benzene which is connected to the C double bond O C6H5. இவங்களோட பேர் யாரு? benzophenone. correct, right? it is a benzophenone. அப்போ B ஐயும் நம்ம find out பண்ணியாச்சு. what is the next step? we have to find the C.
ஸோ சி யார் கூட ரியாக்ட் ஆகுது? சி எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? பென்சாயிக் ஆசிட். வெரி சிம்பிள். ஸோ பென்சாயிக் ஆசிட் COOH, அது கூட C2H5OH. நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், எப்பயுமே ஆசிட் பிளஸ் பேஸ் gives salt plus water. அதே மாதிரி ஆல்கஹால் பிளஸ் கார்பாக்சிலிக் ஆசிட் will give you ester. அப்போ இது எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். இம்மீடியட்டா நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும், ஆல்கஹால் இருக்கு, கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு, அப்போ கண்டிப்பா எஸ்டர் ஃபார்மேஷன் தான் நடக்கும். எப்படி எஸ்டர் ஃபார்மேஷன்? கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கிற OHும் எஸ்டர்ல கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கிற OHும் ஆல்கஹால்ல இருக்கிற ஹைட்ரஜனும் வெளியில போகுது. இட் இஸ் H2O. அப்போ பென்சீன் which is connected to the C double bond O OC2H5. அவ்வளவுதான், ப்ராடக்ட் வந்தாச்சு. வெரி 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 சிம்பிள். ஓகே காய்ஸ், நேமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம குயிக்கா நேம் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் எழுதிடலாம் இங்க. ஓகே, C6H5 C double bond O Cl. இந்த காம்பவுண்டோட பேரு இட் இஸ் பென்சாயில் குளோரைட். ஸோ ரியாக்ஷன் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு ABC அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மென்ஷன் பண்ணிடணும். ஓகே, கீழே மென்ஷன் பண்ணி வாட் இஸ் A வாட் இஸ் B அப்படிங்கிறது எழுதணும். அப்பதான் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஈஸியா மார்க் கொடுத்துருவாங்க. பென்சாயில் குளோரைட், திஸ் இஸ் பென்சோஃபீனான். ஓகே, இட் இஸ் அ பென்சோஃபீனான். இவங்களை என்ன சொல்லலாம்? இட் இஸ் அன் ஈத்தால் பென்சோயேட். பிகாஸ் இங்க இருக்கிறது ஈத்தால். எஸ்டரோட நேமிங் பாருங்க, திஸ் இஸ் அன் ஈத்தால் பென்சோயேட். ஓகே, இட் இஸ் கால்ட் ஆஸ் ஈத்தால் பென்சோயேட். தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளியர் கட்டா எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் இட்ஸ் கிளியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே சீரீஸ்ல அகைன் ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஆர்கானிக் கன்வர்ஷன்ஸ் இருந்ததுன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க and subscribe our channel. So we will meet in the next question of the day. Thank you.